ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அவசரமாக நான் வந்து ஸ்டிச் பண்ணேன் ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான். ஒரு சிம்பிளான டிசைன் தான். அதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரீ பூராமே நீங்கள் பார்த்துட்டீங்க. அது வந்து முன்னாடி இந்த சின்ன கொஞ்சம் ப்ளைனாக வந்து அதுக்கப்புறம் அந்த மாதிரி புட்டாவாக போட்ட மாதிரி ஒரு டிசைனில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கஸ்டமர் வந்து நேற்று சண்டே இல்லைங்களா, சண்டேயில் வந்து மத்தியானமாக தான் வந்து கொடுத்துட்டு போனாங்க. கொடுத்துட்டு வந்து சொன்னாங்க, நாளைக்கு எனக்கு பர்த்டே, இதில் வந்து நீங்கள் இந்த 2 சாதா ப்ளவுஸு இதோட எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு லைனிங் ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுங்க, மீதி 2மே அப்புறமே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு ப்ளவுஸ்க்கு மட்டும் நம்ம வந்து இடையில சண்டே அப்படின்னாவே நமக்கு வீட்டில் வந்து நிறைய வேலையெல்லாம் இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து நம்ம இடையிலேயே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்போ வந்து வேலை ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம மிஷினை விட்டு எந்திரிச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்கு மேலே உட்காந்து தைச்சோம் அப்படின்னா கூட ஒரு 9-10 மணிக்கெல்லாம் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து நான் அதுக்கப்புறம் தான் டின்னர் எல்லாமே முடிச்சுட்டு 8 மணிக்கு மேலே தான் வந்து கட்டிங்கே போட ஆரம்பித்தேன். போட்டு அதுக்கப்புறமே தான் வந்து குழந்தைங்க எல்லாமே வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. குழந்தைங்க வீட்டுக்காரும் நானும் அப்படியே வந்து டிவி பார்த்துக்கிட்டே வந்து சன் டிவியில் படம் பார்த்துக்கிட்டே அப்படியே நானும் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன்லே வந்து பார்க்குறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுல நமக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாயிரும். அப்படியே கேட்டுக்கிட்டே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம வேலையை நம்ம வந்து பார்க்கணும். இந்த ப்ளவுஸை நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்பவே வந்து டயர்டாக இருந்தது. காலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டு அப்படின்னு போய் படுக்கிற டைமுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதாக தான் இருக்கும். ஆனால் கஸ்டமர் வந்து அவங்களுக்கு அது நாளைக்கு பர்த்டே, திங்கக்கிழமை இன்றைக்கி பர்த்டே அப்படின்னு சொன்னதுனால பாவம் நம்ம அவங்களால வந்து நாளைக்கு வெயிட் பண்ண வைக்க வேணாம், நம்ம கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம், இன்றைக்கி முடிச்சிட்டோம்னா காலையில் நம்ம வந்து ஈஸியாக எடுத்து கொடுத்துடலாம். இல்லைனா காலையில் நம்ம வந்து அவசரமாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும், நேரமாக எந்திரிச்சு கொடுக்கணும், தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே வந்து நான் வந்து இன்றைக்கி நைட்டே வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். ஒரு 1 வீக்காகவும் குதிங்கால் வலியும் வந்து ரொம்ப இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் வந்து நான் ஒன்று தான் நினச்சேன், நமக்கு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி, ஆனால் மிஷினில் உட்காரும்போது நம்ம சுறுசுறுப்பாக தான் உட்காரணும், சுறுசுறுப்பாக தான் தைக்கணும். நம்ம அந்த டயர்டாக சோர்வாக அந்த மிஷின்லேயும் காட்டக்கூடாது, தைக்கிறதுலேயும் காட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் என் மனசில் இருந்தது. அதே மாதிரியே தான் நான் வந்து கட்டிங்கும் வந்து கொஞ்சம் குயிக்காக போட்டுட்டு இது முன்னாடியே வந்து அது மத்தியானம் கொடுத்ததுலேருந்தே நைட்டு நான் அதை தைக்க போகிற வரையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இருந்த இடைவெளி டைமில் இதுக்கு ஒரு சின்ன சிம்பிளான ஒரு டிசைன் மட்டும் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டாங்க. எந்த மாதிரி டிசைன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே நான் யோசித்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம டிசைனை ஃபஸ்ட்டு யோசிச்சிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அதுக்கான வேலையை வந்து பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த டிசைனே யோசிக்காமலே விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசி வரையுமே அதை வச்சுக்கிட்டே என்ன வைக்கலாம் என்ன டிசைன் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு யோசனையாகவே இருக்கும். அப்புறம் டக்குன்னு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இதில் இந்த பார்டர் தான் வருது, இந்த கையை வச்சு நம்ம வந்து ஏதாவது ஒரு டிசைன் தான் பண்ணணும். மற்றபடி இதில் வந்து இல்லைன்னா செப்ரேட்டாக அந்த பார்டர் கலரில் நம்ம எதாவது டிசைன் கொடுக்கணும். என்கிட்ட நானும் அந்த மாதிரி தொலைவு பார்த்தேன். என்கிட்ட அந்த மாதிரி பிட்டு எதுவுமே இல்லை, அந்த பார்டர் கலர் வர மாதிரி பிட்டு எதுவுமே இல்லை. சரி, இந்த கரை தான் ரொம்ப பெருசாக இருக்கே, இதை வச்சே நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் நெக் போர்ஷன் வந்து வரைஞ்சிட்டு இதுக்கு நான் கேன்வாஸ் எல்லாமே கொடுக்கல. கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தால் இன்னுமே நல்லா வந்து ஸ்டிஃபாக இருந்திருக்கும். ஆனால் கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 400 ரூபாய்க்குள்ளார வந்து தைச்சி கொடுங்க அப்படின்னாங்க. இதுக்கு லைனிங்கும் வந்து நான் தான் போட்டுக்கிட்டேன். லைனிங் வந்து ஒரு 50 ருபீஸ் ப்ளஸ் அதோட புடவை ஒரு அடிக்க 20 ரூபா, ப்ளவுஸ்க்கு தையக்கூலி 220 ரூபா. நீங்களே டோட்டல் போட்டுக்கோங்க, 290 ரூபாய் இதுலேயே போயிடுது. மீதி வந்து இருக்கிற அந்த 110 ரூபாய்க்கு நம்ம வந்து என்ன பண்ணி தர முடியும்? இப்போ இதுக்கு லேஸ் வச்சாலே ஒரு 20-30 ரூபாய் ஆயிரும். மீதி வந்து கொஞ்சம் கம்மி தான் ஆகும். இருந்தாலும் வந்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம வந்து வேலையை குறைச்சி செய்யவும் முடியாது. ஒரு டைம் இல்லைனாலும் இன்னொரு டைம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து இந்த டிசைன் தான் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் வந்து இந்த டிசைன் தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளாரையே நான் இந்த டிசைனை வச்சு முடிச்சிட்டேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கேன்வாஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பார்டர் அழகாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு 2 சைடும் பிசுறு இல்லாத மாதிரி வந்து கொஞ்சம் மடித்து தைச்சிக்கோங்க. மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமேலே இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த எந்த இடத்துல கரெக்டாக தொடங்குறோம், எந்த இடத்துல கரெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இல்லை அப்படின்னா நம்ம ஒரு அப்ராச்மெண்ட்டாக வைக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் திருப்பி அதை பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேலைக்கெல்லாமே வந்து நம்ம முதலே கொஞ்சம் யோசிச்சிட்டோம் அப்படின்னா
அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தைச்சிக்கலாம். இப்போ வந்து இப்படியே நான் வந்து ஒவ்வொரு ஃப்ளீட்ஸாக வந்து எடுத்துக்கிறேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கையோட வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஃப்ளீட்ஸை தைச்சிருவாங்க. தைச்சிட்டு அதை வந்து இதுக்கு ஈவனாக வர மாதிரி வந்து வைப்பாங்க. இது வந்து மேலிடம் குறுகலாகவும் கீழிடம் அகலமாகவும் வரதுனால நாம் வந்து ஃப்ளீட்ஸ் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிடிச்சிக்கிறது பரவாயில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் பிடிச்சிட்டு இதை வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த கீழே வர ஃப்ளீட்ஸ் கிட்ட கொஞ்சம் முன்ன பின்ன வர மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். இதே மாதிரியே நான் வந்து சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வந்து அப்படியே கொஞ்சம் மெதுவாக தைச்சி ஒன் பை ஒன்னாக வந்து நான் அப்படியே வந்து தைச்சிக்கிறேன். மழை வந்து விட்டு விட்டு பெஞ்சிட்ருக்குது அப்படிங்கிறனால ஒரே லைட்டு பூச்சி அந்த தைக்கிற இடத்துல ஒரே பூச்சியாக வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. சரியாக தைக்கவே முடியலை. அப்புறமேலு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே எல்லாம் கம்மி ஆகிடுச்சு. அப்படியே நானும் வந்து அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிட்டேன். இது தைக்கிறதுக்கு எனக்கு நிஜமாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 மணிக்கு எடுத்தேன், 9 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டேன். நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னா இதுக்கு எவ்வளோ தையக்கூலி வாங்குவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நான் வந்து இந்த ஆல்ரெடி வந்து இந்த கஸ்டமர் முதல்ல என்கிட்ட ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருந்து எமர்ஜென்சின்னு சொல்லி 2 ப்ளவுஸ் கொடுத்தாங்க. அதில் ஒரு ப்ளவுஸை மட்டும் தைச்சி வாங்கிட்டாங்க. எவ்வளோன்னு நான் தையக்கூலி அப்பயே சொல்லிட்டேன். 110 ரூபா சாதா ப்ளவுஸ்க்கு, லைனிங் ப்ளவுஸ்க்கு 220 ரூபான்னு. 110 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு போயிட்டு திருப்பி அதே ப்ளவுஸை தான் கொண்டு வந்து என்கிட்டயே தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து இன்னும் வேறு பக்கம்லாம் கொடுத்துருப்பாங்க. கொடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு செட் ஆகாமல் இருந்திருக்கலாம். இல்லை வந்து அவங்க ஏதாவது வந்து ஓவர்லாக் போடாமல் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இல்லை ஃபிட்டிங்ஸ் ஏதாவது சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு நான் வந்து என்ன தெரியுமா நினச்சேன், சரி ஒரு கஸ்டமர் நான் வாங்குகிற ரேட் அதுதான், அதுக்காக நல்லா கம்மி பண்ணியும் வாங்க முடியாது. கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து இந்த ரேட் அப்படிங்கிறனால போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் வந்து அதே கஸ்டமர் இன்றைக்கி வந்து என்னை தேடி வந்து ப்ளவுஸ் கொடுக்குறாங்க. அப்போ எனக்கு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதே ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி மெயின் ரோட்டில் இன்னொரு டைலர் கடை இருக்குது. அவங்க வந்து 70 ரூபாய் 80 ரூபாய்க்குமே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு செட் ஆகிறவங்க அங்கே வந்து தைக்கிறாங்க. ஆனால் நமக்கு செட் ஆகிறவங்க நம்மக்கிட்ட வந்து தைக்கிறாங்க. நம்மளோட எஃபர்ட் எப்பயுமே வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காகவே கஸ்டமர் வந்து வருவாங்க. நம்ம ஸ்டிச்சிங் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்காக நம்ம வருவாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஓவர்லாக் போட்டுருவேன். என்னோட லேபிள் வச்சு கொடுத்துருவேன். 4 தையல் எக்ஸ்ட்ரா உள்ளே போட்டு கொடுத்துருவேன். இந்த மாதிரி வந்து நான் எல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்து இது மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அதுக்காக மற்றவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன் அவங்க வந்து விலை கம்மியாக தைக்கிற பக்கமும் கொடுக்கலாம். ஆனால் நம்மளை தேடி வராங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அவங்க வராங்க. கண்டிப்பாக வந்து நம்ம தைக்கிற ரேட்டுக்கே எல்லோரும் தைக்கவும் மாட்டாங்க. நம்மளை விட கம்மியாகவும் தைக்கிறவங்க இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த இடத்துல அவங்கவுங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு 4 கஸ்டமர் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு 4 கஸ்டமர் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் வந்து நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து விலை அதிகமாக வாங்குகிறோமோ, மற்றவங்கள விட நம்ம இருக்கிற ஏரியாவை தவிர்த்து நம்ம அதிகமாக வாங்குகிறோமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்களே குறைச்சி எடை போடுற மாதிரி அப்படின்னு நான் வந்து சொல்ல வரேன். நீங்கள் அதனால் உங்கள் உழைப்புக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்ததை நீங்கள் கேளுங்க. அது சரி அப்படின்னு நினச்சி மேற்கொண்டு அவங்க வந்து துணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இல்லைன்னா பரவாயில்லை. ஒரு 4 கஸ்டமர் இருந்தாலும் நமக்கு வந்து கரெக்டான கஸ்டமராக இருந்துட்டாங்கன்னாவே போதும். ஏன்னா நம்ம வந்து வீட்டில் தைக்கிறோம். நமக்கு வந்து எனக்கு நிறைய பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் நிறைய பேர் துணி கொடுத்தாங்க. அதில் வந்து நான் ஏதாவது எப்படி சொல்கிறது, சரியாக காசு தராதவங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களெல்லாம் வந்து நான் வந்து இல்லைங்க முடியாது இப்போதைக்கு எமர்ஜென்சின்னு சொல்லி தைக்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து வாங்கிட்டு போகவே மாட்டாங்க. எமர்ஜென்சின்னு கொடுக்குறவங்ககிட்ட எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டே பைசா வாங்கிக்கிறது பரவாயில்ல. ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கப்புறமேல அவங்க வந்து வாங்காமல் போயிட்டாலும் நமக்கு சங்கடமாக இருக்கும். அப்பயும் நான் வந்து என்ன ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா சரி போய் எப்போனாலும் நமக்கு காசு தானே அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு அந்த மாதிரி போயிடுவேன். அது மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஆனால் நம்ம செய்கிற வேலைக்கு நம்ம வாங்குகிற காசு நமக்கு சரின்னு பட்டா சரி. மற்றவங்களுக்கு வந்து அது சரியா தப்பா அப்படின்னுங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்க வேணாம். அவங்க கம்மியாக வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு அது ஓகே அப்படின்னு தோணுது. நீங்கள் இப்போ ஒரு 110 ரூபாய்க்கு தைச்சிட்டு திருப்பி போய் 70 ரூபாய்க்கு தையினா நீங்கள் தைப்பீங்களா? இல்லை ஒரு 80 ரூபாய்க்கு தையினா தைப்பீங்களா?
அந்த மாதிரி தான் இதுவும். உங்களோட வேலை மேலே உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும். நம்ம நல்லா தைச்சு கொடுக்குறோம், நம்ம நல்லா பர்ஃபெக்டாக தைச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும். நம்மலாம் வந்து தைக்கிறது நம்மளே வந்து சுமாராக தான் தைப்போம், நம்மளை நம்பி கஸ்டமர் துணி தரதே பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வந்து வேணவே வேணாம். ப்ளவுஸ் வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டேன். இதுதான் இதோட அவுட்லுக்கு. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கஸ்டமர்கிட்ட கொடுக்குறதுக்கும் வந்து ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.